Welcome back to our channel My Bio Notes. So in the video la நம்ம வந்து pedagogical integration so அத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். so இது வந்து integration across the curriculum அந்த டாபிக் கீழ வருது இந்த பேப்பர் language across the curriculum in sem 1. so இது வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்த டாபிக் தான். இதல வந்து நான் ஒரு வீடியோ அதாவது பர்சனல் இன்டகிரேஷன் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் சேனலில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன். ஸோ இது வந்து என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த பெடகாஜிக்கல் integration. So pedagogy அப்படினாலே it is something related to teaching இல்லையா, the way of teaching, அதான் pedagogyன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து ஒரு பேப்பர் படிப்பீங்கள்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செம்லேயே வரும் ஆக்சுவலாக உங்கள் மேஜர் இப்போ pedagogy of biology, pedagogy of English. ஸோ அது ஒரு பேப்பராகவே படிப்பீங்க. ஸோ the teaching, way of teaching, அதான் pedagogy. ஸோ இன்டகிரேஷன்னா combine or combination. So you combine two or more things to make it work effectively. So இந்த இடத்துல டீச்சிங் ரிலேட்டடாக படிக்கிறனால நம்ம வந்து இந்த லேர்னிங் ப்ராசஸை வந்து எஃபெக்டிவாக ஆக்கிறதுக்காக, ஸோ லேர்னிங்கை வந்து எஃபெக்டிவ் ஆக்கிறதுக்காக we are integrating. ஸோ முன்னாடி என்ன பண்ணோம், பர்சனல் இன்டகிரேஷன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது pedagogical integration. ஸோ டீச்சிங் இஸ் integrated with the curriculum. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கரிக்குலம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கரிக்குலம்? ஸோ கரிக்குலம்னா வாட் ஆஃப் எஜுகேஷன், என்ன படிக்கிறீங்க, வாட் இஸ் எஜுகேட்டட், அதுதான் வந்து கரிக்குலம் அப்படின்றது. டீச்சிங் அப்படின்னா ஹவு இட் இஸ் பீயிங் எஜுகேட்டட், ஹவு யூ ஆர் கோயிங் டு டெலிவர் த கரிக்குலம், தட் இஸ் டீச்சிங். அண்ட் இட் இஸ் டன் பை த டீச்சர் இல்லையா. டீச்சர் தான் டீச்சிங் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த டீச்சிங்கில் தான் அந்த இன்னர்ட் ஐடியாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு அனுபவமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ ஒரு ஜஸ்ட்டு ஒரு புக்கில் இருக்கிறத ஒரு இன்னர்ட் ஐடியா அது. ஸோ அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்க ஒரு ஐடியாவை தான் இன்னர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒரு செயலாவோ ஒரு செயலாக செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறுது. ஸோ அதுதான் டீச்சிங் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து நிறைய டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அந்த ஹவு, ஸோ எப்படி நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து டிட்டர்மைன் பண்ண போது எப்படி அந்த லேர்னிங் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ இந்த டீச்சிங் இது வந்து ஆக்சுவலாக இந்த பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்றது இந்த டீச்சிங் மஸ்ட் பி இன்டகிரேட்டட் வித் த கரிக்குலம். ஸோ நீங்கள் கரிக்குலம்னா அந்த எஜுகேஷனில் என்ன நம்ம சொல்லித்தர போகிறோம். சிலபஸ்ன்றது வேறு, நம்ம சப்ஜெக்டில் முன்னாடி இருக்கிறது என்ன சப்ஜெக்டில் என்ன சிலபஸ் அதை கொடுத்துருப்பாங்க. பட் கரிக்குலம்ன்றது த ஹோல் இயர் ஆர் த ஹோல் ஸ்கூல் என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்ணுது. இல்லை மெடிக்கல் கரிக்குலம்னா மெடிசன் படிக்கும்போது நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், அதை கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டீச்சர் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிலே பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக தானே அவங்க வந்து லேர்னிங் வந்து அக்கர் ஆகுது சில்ட்ரனில். ஸோ இந்த டீச்சிங்கில் என்னெல்லாம் வந்து அவங்க என்ன மாதிரிலாம் இந்த அறிவை வந்து நம்ம வந்து சொல்லித்தரலாம், அந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த கிளாஸ் ரூம் டீச்சிங் வேஸ் என்னெல்லாம், ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்ம வந்து இன்டகிரேஷன் across the curriculum could be achieved. ஸோ என்ன கரிக்குலம் கொடுத்துருக்காங்க, இப்போ சிபிஎஸ்சிக்குன்னு ஒரு கரிக்குலம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நார்மலாக எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்னாலே ஒரு தியரி பேப்பரை நீங்கள் தியரிட்டிக்கல் இருக்கும், நிறையா சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. தியரியானா நீங்கள் வந்து அதை எப்படிலாம் சப்மிட் பண்ணுவீங்க, அசைன்மெண்ட்டு. ஸோ அசைன்மெண்ட் மூலமாக சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த தியரி ஆர் பிரின்சிபலாக வந்து சில விஷயங்கள் படிப்பீங்க. அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், மேக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஸோ சயின்ஸாக இருக்கலாம், ஸோ ஐ மீன் பாட்னி ஜுவாலஜியாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து தியரிட்டிக்கலாக நீங்கள் படிப்பீங்க.
ஸோ அது வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் மூலமாகவும் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த தியரிஸ் பிரின்சிபல்ஸ் படிக்கிறது மூலமாகவும் வர அறிவு. இது வந்து கிளாஸ் ரூம் லெக்சர், ஸோ ஜஸ்ட் ஒரு லெக்சர் கொடுப்பாங்க, அது மூலமாகவும் மற்ற ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் மூலமாகவும் இந்த அறிவு உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் கிவிங் தட் நாலேஜ். ஸோ இது இன் பார் வித் த கரிக்குலம் தான். ஸோ அந்த கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் தரப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஆர் ப்ரொசீஜர் நாலேஜ். தியரி இருக்க மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராக்டிக்கல்னு அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ லோவர் கிளாஸ்லேருந்தே நிறைய ஆக்டிவிட்டி ப்ரொசீஜர் நாலேஜ் கொண்டு வராங்க. ஸோ ஆக்டிவிட்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் எப்படி இந்த அறிவு நாலேஜ் எப்படி கிடைக்கும்னா த்ரூ அப்சர்வேஷன். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது மூலமாக, டிஸ்கஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஸோ ப்ராக்டிக்கல்ஸ் லேபே இருக்கும் இல்லையா? ஸோ ஹையர் லெவலில் நம்ம போகும்போது ஸோ அது கம்ப்யூட்டர் லேபாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ரொசீஜராக நீங்கள் வந்து செயல் வழி கல்வி இதெல்லாம். ஸோ இது மூலமாக வர அறிவை ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்கிறோம். மூணாவதாக வருது செல்ஃப் ரெகுலேட்டிவ் ஆர் மெட்டா காக்னேட்டிவ் நாலேஜ். அப்படின்னா உங்களை பற்றின உங்களுக்கு இருக்க நாலேஜ். அதாவது இது எப்படின்னா த்ரூ த ஸ்கில்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் ஆன் ஒன்ஸ் ஓன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ உங்களோட ஸ்கில்ஸோட ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து இந்த செல்ஃப் ரெகுலேட்டிவ் நாலேஜ் ஆர் த மெட்டாகாக்னேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அவேர்னஸ் அண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் திங்கிங் ப்ராசஸ், லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் காக்னேட்டிவ் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ். உங்களோட பலம் பலவீனம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுதான் வந்து அந்த அறிவு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் செல்ஃப் ரெகுலேட்டிவ். இதுவும் வந்து தரப்படணும் டீச்சிங் மூலமாக. அதுதான் கரிக்குலத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் நார்மலாக ஒரு ஸ்கூல்லே நமக்கு கிடைக்கிறது தான். அடுத்து சோஷியோ கல்ச்சுரல் அப்படின்றது ஏதோ ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க, கல்ச்சுரல் சம்மந்தமான. ஸோ அந்த அறிவு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. கல்ச்சுரல் ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லைனா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நார்மல் ஸ்கூல் லெவலில் கிடைக்கிற அறிவு தான். ஸோ இட் இஸ் இன்டகிரேட்டட் வித் த கரிக்குலம் தான். ஸோ இந்த பெடகாஜி டெக்னிக்ஸ் எல்லாமே, இந்த டீச்சிங் கிளாஸ் ரூம் டெக்னிக்ஸ் எல்லாமே கரிக்குலம் ஒரு நார்மல் ஸ்கூலில் சொல்லித்தரது தான். அண்ட் ஆல்சோ கம்மிங் டு கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இட் இஸ் இன்டகிரேட்டட் வித் த கரிக்குலம் தான், த இன்டகிரேட்டிவ் பெடகாஜி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் கிளாஸ் ரூம் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இந்த இன்டகிரேட்டிவ் பெடகாஜியில். என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல், ஸ்மால் குரூப், ஹோல் கிளாஸ். ஸோ இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவலாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்கள். ஸ்மால் குரூப்னால் இப்போ நம்ம படிக்கிறதுக்கே சில சமயம் இந்த குரூப் ஸ்டடி மாதிரிலாம் படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் ரூம்ஸை. அதே மாதிரி இல்லைனா ஹோல் கிளாஸாக, ஸோ ஹோல் கிளாஸாகவே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ அது வந்து ஒரு டீச்சர் யூ கேன் ஆர்கனைஸ் லைக் திஸ் இன் எதர் இண்டிவிஜுவல், ஸ்மால் குரூப் ஆர் ஹோல் குரூப் ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் ஏதோ சொல்லித்தர போகிறீங்கனாலோ, ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ண போகிறீங்கனாலோ குரூப்பாக பிரித்து நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணலாம். இல்லை ஹோல் கிளாஸ்க்கும் நீங்கள் ஒரு டெமோ மாதிரி முன்னாடி செஞ்சு காட்டலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அது தவிர பாருங்கள் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த பெடகாஜிக்கல் இன்டகிரேஷனில் வாட் ஆர் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் கோயிங் டு பி. ஸோ இதுவும் கரிக்குலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று நம்ம டீச்சர் இனிஷியேட் பண்ண ஆக்டிவிட்டியாக இருக்கும், இல்லை ஸ்டூடெண்ட் இனிஷியேட் பண்ண ஆக்டிவிட்டியாக இருக்கும். டீச்சர் இனிஷியேட் பண்ணதுன்னா இப்போ ஏதாவது ஒரு டீச்சர் சொல்கிறாங்கன்னா அவங்க இனிஷியேட் பண்ணுறது. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி இப்போ ஹோம்ஒர்க் மாதிரி செஞ்சுட்டு வர சொல்கிறாங்க, இல்லை ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு ஆரிகமி அதை ஏதாவது செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை வந்து ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க, பீரியாடிக் டேபிள் அப்படின்னா அது டீச்சர் இனிஷியேட் பண்ணுறது. இல்லை ஸ்டூடெண்ட்டே இனிஷியேட் பண்ணுறதுனா சில ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்டே இனிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டி இன் பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே பண்ணிடுறோம் நம்ம. ஸோ கடைசியாக அந்த எண்ட் ரிசல்ட்டை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அசஸ்மெண்ட் மூலமாக தான். நம்ம லேர்னிங் அக்கறாச்சா, டீச்சிங் வந்து நம்ம பண்ணது போய் சேர்ந்துச்சா பசங்களுக்கு அப்படின்றத அசஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ இந்த அசஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்குது, பியர் குரூப் அசஸ்மெண்ட் இருக்குது, டீச்சர் அசஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அசஸ்மெண்ட் இருக்குது. இதில் செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுயமாக நீங்களே உங்களையே அசஸ் பண்ணிக்கிறது.
நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ தெரிஞ்சிருக்கேன் எனக்கு நீங்களே ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்குறது, அதுக்கு பேர் தான் செல்ஃப் அசஸ்மெண்ட். பியர் குரூப்னால் அந்த சேம் ஏஜ் கிளாஸ் ரூம்குள்ளேயே நீங்கள் அவங்களுக்குள்ளேயே வந்து டெஸ்ட் வச்சு அவங்களுக்குள்ளேயே இப்போ கரெக்ட் பண்ண வைப்போம்ல சில அந்த ஸ்டூடெண்ட்ஸை, அதுக்கு பேர் பியர் குரூப் அசஸ்மெண்ட். அண்ட் டீச்சர் அசஸ்மெண்ட் வந்து டீச்சர் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்க இல்லை ஓரலாவோ நீங்கள் கொஷின் கேட்டு அசஸ் பண்ணுறது. அண்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்டாக இப்போ ஒரு ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையோ இல்லை கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டையோ நீங்கள் வந்து செஞ்சுட்டு வர சொல்கிறது. ஸோ அது வந்து ப்ராடக்ட். அண்ட் ப்ராசஸ் அப்படின்னா அந்த ஹோல் ப்ராசஸ் அவங்க இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல்லாம் ஒரு ப்ராசஸ் செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு ப்ராசஸ் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து இது அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால் எதெல்லாம் கிடைக்குது இந்த பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன்னால்னா கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் லேர்னிங் ஆஸ் மீனிங்ஃபுல் ஹோல். ஸோ இது எல்லாமே வந்து த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூ கெட். ஸோ யூ கெட் இந்த இன்டகிரேட்டிவ் பெடகாஜி மூலமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் இஸ் த ஹவ் யூ திங்க், ஒரு கொஷினிங் பண்ணுறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒன்றை பார்த்தோன்னே நம்பாமல் அதை கொஷின் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்ப்ரெட் பண்ணி அண்ட் ஆல்சோ எவால்வேட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வர்றது. நீங்கள் கேட்குறது, படிக்கிறது, எழுதுறத அந்த மாதிரி பண்ணி கொஷின் பண்ணி அதுக்கு மூலமாக நீங்கள் கற்றுக்கிறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங். அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று புதுசாக இனோவேட்டிவாக ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் க்ரியேட்டிவாக நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன் கீழே வருது. அண்ட் இது எல்லாமே மீனிங்ஃபுல் ஹோலாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க, பாட்டாக படிக்காமல். அதே மாதிரி என்னென்ன டூல்ஸ் இருக்குது இந்த இன்டகிரேட்டிவ் பெடகாஜியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே இந்த கரிக்குலத்தில் நார்மலாக நம்ம ஸ்கூலில் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ டிஸ்கஷன் வித் மென்டாஸாக இருக்கலாம் அண்ட் பியர்ஸ், சேம் ஏஜ் சில்ட்ரன். மென்டாஸ்னால் கைட் மாதிரி இருக்கவங்க. ஸோ ஒரு கைடு, ஸோ நம்ம ப்ராஜெக்டில் மேலே இன்னும் நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க கீழே இருக்க நாலேஜ் கம்மியாக இருக்கவங்களுக்கு சொல்லித்தருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மென்டர்ஸ். ஸோ த கைட்ஸ், டியூட்டரிங் அண்ட் மென்டரிங். ஸோ இந்த மூலமாக தான் வந்து த இன்டகிரேஷன் இஸ் டன். ஸோ ஒரு எக்ஸ்பர்டைஸாக ஒருத்தவங்க சப்ஜெக்டில் இருப்பாங்க, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக இன்னொரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு. அவங்கள தான் நம்ம டியூட்டர்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் கம்ஸ் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் அப்படின்றது, ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ன்றது இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா மாதிரி, எவிடன்ஸ் மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இது அசஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறதுக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணாமல் இருந்தாலும் அவனோட போர்ட்ஃபோலியோ ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறத வச்சு வேறு ஏதாவது அவன்கிட்ட டேலண்ட் இருக்கான்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த எவிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கருவிகள், டூல்ஸ் மாதிரி. அந்த குழந்தை அளக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது அந்த குழந்தைய. ஸோ இந்த மாதிரி டேட்டா ஒரு எவிடன்ஸை வச்சு தான், அவங்க பேசுகிறத வச்சு தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம அசஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பெடகாஜிக்கல் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் மேக் சென்ஸ் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். ஆமாம் இல்லையா, இட் மேக் சென்ஸ் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ வந்து இது மூலமாக தான் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இஸ் மீனிங்ஃபுல். ஸோ ஏதோ ஒரு அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு சென்ஸ், இது படிக்கிறதுல இவ்வளோ இது இருக்குது அப்படின்ற வந்து ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிறத ரிலேட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த ஒரு இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஜெக்டிவ் பெடகாஜி ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் மேட்டர்ஸ் பை ரிலவன்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் மேட்டர்ஸ் பை ரெலவன்ஸ்னால், ஸோ அந்த நீங்கள் படிக்கிற விஷயம் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டுது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம நிறைய விஷயம், ஸோ நாலேஜுன்றது ஒரு கடல் மாதிரி இல்லையா. ஸோ இதில் என்ன இப்போ இருக்க சினாரியோவில் இப்போ இருக்க சொசைட்டிக்கு தேவைப்படுது, ஸோ எது நெசசரி, இந்த ப்ராக்டிக்கல் டெய்லி லைஃப்க்கு நம்ம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம், எந்த நாலேஜ் தேவைப்படுது, ஸோ இல்லை ஃப்யூச்சருக்கு எது தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஏஐ சொல்கிறோம்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதை மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி,
ஸோ அதுதான் பெடகாஜிக்கல் இன்டகிரேஷனோட மேஜர் அப்ஜெக்டிவ். மூணாவது பாருங்கள், அப்ளைங் த லேர்னிங் டு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். நீங்கள் கற்றுக்கிட்டது வெறும் கற்றுக்கிட்ட இனர்ட், ஸோ நம்ம முன்னாடி ஒரு வேர்ட் படித்தோம் இனர்ட், செயல்படாமல் மூவ் ஆகாமல் அப்படியே இருக்க போது அவங்க அறிவு, இல்லை அதை மூவ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்களா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லலாம். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் நம்ம நிறைய பேர் தியரிட்டிக்கலாக அதை படிச்சிருப்போம், பட் எவ்வளோ பேர் அதை செயல்படுத்தியிருப்போம்? ஸோ அப்ளையிங் த லேர்னிங் டு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் வந்து ட்ரை ஆகி ஒரு ஸ்டேட் இருக்கும்போது ஸோ நம்ம வந்து அந்த நாலேஜை அப்ளை பண்ணி ஸோ நம்ம தண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சோன்னா யூ ஆர் அப்ளையிங் யுவர் லேர்ன்டு நாலேஜ் டு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன், ரியலாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இல்லையா? ஸோ நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கிறதுக்காகவும் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் காம்பிடென்ட் ஒர்க்கராக இருக்கணும்னாலும் நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்கள், இண்டிபெண்ட் சுதந்திரமான ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறதுக்கும் அது இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எவ்வளோ நாளைக்கு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ நீங்கள் படித்த அறிவை அதனால் யூ ஹாவ் டு அப்ளை த லேர்ன்டு டு ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன். அண்ட் ஃபோர்த்து பாருங்கள், அசோசியேட்டிங் த லேர்ன்டு மெட்டீரியல்ஸ். ஸோ மேக்கிங் சென்ஸ் மாதிரியே அந்த குழந்தையால் நான் படித்த மெட்டீரியல்லையும் மற்ற விஷயங்களையும் அசோசியேட் பண்ணி பார்க்க தெரியும். ஸோ இப்போ ஒரு மேஜர் சேலஞ்ச் இருக்குது, மேஜர் சேலஞ்ச் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மஸ்கிட்டோஸ் நிறைய இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அவன் படித்த அறிவை வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அறிவு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்கில்ஸ் நிறைய தேவை. ஸோ அது வந்து டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபோர்த் அப்ஜெக்டிவ். ஸோ அசோசியேட்டிங் த லேர்ன்டு மெட்டீரியல்ஸ் டு த ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்டர்லிங்கிங் ஆஃப் த ப்ரெசீடிங் 3 அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அந்த ப்ராசஸ், ரெலவன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். ஸோ என்ன ப்ராசஸ், என்ன ரெலவெண்ட்டாக இருக்குது அது இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு, அப்புறம் அதை வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளிகேஷன். ஸோ அப்போ தான் நீங்கள் படித்த அறிவுக்கு ஒரு யூஸ் இல்லையா? ஸோ அசோசியேட் பண்ணி பார்க்கணும் அந்த லேர்ன்டு மெட்டீரியல்ஸை. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் பெடகாஜிக்கல் இன்டகிரேஷன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.